அஸ்ஸலாமு அலைக்கும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா விதவையான நேரம், கணவனை இழந்த அந்த நேரத்தில் பார்ப்பதற்கு மிகவும் சங்கடமான நிலையில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் மறுமணத்திற்காக வேண்டினார்கள். அவர்களும் பதில் அளிக்கவில்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் மறுமணத்திற்காக அவர்கள் கேட்டார்கள். அவர்களும் பதில் அளிக்கவில்லை. காலங்கள் கடந்து ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை உலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்ட பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். காரணம், ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹாஃபிஸாக இருந்தார்கள். அன்று வரை இறங்கிய குர்ஆனை இரவு நேரங்களிலே நின்று தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான்.